இப்ப பாலியல் குற்றவாளி திமுக இல்லையா இருக்காங்க, அதிமுக இல்லையா இருக்காங்க. காவலருக்கு 2 திமுக நிர்வாகிகள் பாலியல் தொல்லை. இப்ப சமீபத்தில் நடந்தது, தாவேகாவுடைய இணைச் செயலாளர், மாவட்ட இணைச் செயலாளர் லஞ்சம் கேட்டதாக ஒரு வீடியோ வந்துச்சு. 24 மணி நேரத்துக்குள்ள அவரை கட்சியில இருந்து தாவேகா நீக்கிடுச்சு. உங்களால நீக்க முடியுமா திமுகனால? தனியார் பள்ளி சங்கத்தை சேர்ந்த திமுகவை சேர்ந்த ஒரு பிரபலமான நபரு பல கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்காரு, நான் பர்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லி. அவர் ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்டோலாம் இன்னைக்கு வெளியே வருது. இப்ப இன்ன வரைக்குமே திமுக அவரை கட்சியில இருந்து நீக்கலையே. இன்னைக்கு சோழிங்கநல்லூர் எம்எல்ஏவா இருக்கட்டும், பாலியல் தொல்லை, உடனே கட்சியில இருந்து நிக்கிறாங்க. எஃப்ஐஆர் போட சொல்றாங்கம்மா. திமுக அதை பண்ண முடியுமா, அதிமுக அதை பண்ண முடியுமா, கேள்விக்குறியா இருக்கு. அப்ப இதெல்லாம் மாற்றம் தானே. இதெல்லாம் நீங்க எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க மக்கள்கிட்ட? நீங்க நார்த் இந்தியால மோடியா விஜயாங்கிற பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கு. தேசிய அரசுல தாவேகா ஒரு பக்கம் கையில் எடுத்துருந்துச்சுன்னு நான் பாக்குறேன். அப்ப காங்கிரஸ்க்கு உயிர் கொடுப்பதற்கு ஒரு ஆள் தேவை, அது விஜயாக இருப்பாருங்கிறத காங்கிரஸ் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஜென்செகிட்ஸ் இருக்காங்க சார் டிஎம்கே சைட்ல இருந்து. இப்போ வந்து சில பேர் என்ன சொன்னா உதயண்ணா தம்பினா அப்படிலாம் ஓப்பனா வந்து பேசுறாங்க. அது ஒரு நல்ல கேள்வி நீங்க கேட்கறது. இப்போ அதுக்கு தான் நான் ஒரு விளக்கம் சொல்றேன். சமீபத்தில் வந்து ஒரு போராட்டத்தின் மூலமா பிரபலமான ஒரு பெண்மணி வந்து இன்னைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு போயிட்டு இன்னைக்கு திமுக ஆதரவுக்காக களம் காண்டு தேர்தலில் போயிட்டு பெரம்பூர் தொகுதியிலே நீ வானா அப்படின்னு சொல்லி கத்துன ஒரு லேடியை பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் அவங்கலாம் வந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க. எந்த விதத்துல நீங்க போராட்டம் பண்றீங்க? இன்னைக்கு வந்து தமிழ்நாடு யூபியா மாறி இருக்குன்னு சொல்லி அந்த பெண்மணி, அவங்க பேரன்னு சொல்ல நான் விரும்பல, ஆனா அந்த பெண்மணி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை வந்து நம்ம ஒரு பத்திரிகையாளரா ஆரம்பத்திலேயே அதை உடச்சி எறியணும்னு நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து யூபி போல மாறிடுச்சு, அதே போல பாலியல் தொல்லைங்கிறது வந்து அதிகமாகுது, இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமானு கேள்வி கேட்கறாங்க. 2 விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல பாக்குறேன். அதே போல திமுக உடைய ஆட்சியில திமுக ரூலிங் கவர்மெண்டா இருக்கிறப்ப நான் ஒரு பழைய வரலாறுன்னு சொல்றேன். 2006 2011 வரைக்கும் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியின் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், திமுகவுடைய எம்எல்ஏ 2006 2011 வரைக்கும் அவரு கடந்த காலங்கள்ல நீதிமன்றத்தின் மூலமா பாலியல் குற்றவாளின்னு தண்டனை நிரூபிக்கப்படுது. அவர் என்ன குற்றம் பண்ணாரு அப்படின்னா, தன் வீட்டில் வேலை செய்யக்கூடிய கேரளா சிறுமிய பாலியல் தொல்லை கொடுத்து கொலை பண்ணியிருக்காரு. கொலை பண்ணது யாரு? திமுகவுடைய எம்எல்ஏ. அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதமும் விதிக்கப்படுது திமுகவுக்கு. இந்த வரலாறு இந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல. இதே கடந்த 2021 சட்டமன்ற உறுப்பினர், அந்த திமுகவுடைய ஆட்சி காலத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது யாரு? விருகம்பாக்கம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா. அவரு ஒரு மீட்டிங் நடத்துறாரு. அந்த மீட்டிங்ல தமிழச்சி தங்கப்பாண்டியன் எம்பி அவர்கள் வந்து மேடையில பேசிட்டு இருக்காங்க. டியூட்டில இருந்த பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது திமுகவை சேர்ந்த 2 பிரபலமான, அவருக்கு ரைட்டும் லெப்டுமா இருக்கக்கூடிய 2 நபர்கள். அவர்களை ஜீப்ல ஏத்த காவல்துறை முயற்சி செய்து ஜீப்ல ஏத்தக்கூடாதுன்னு பிரபாகர் ராஜா பிரச்சனை பண்றாரு. ஒரு பெண்ணை தொட்டால் ஜீப்ல ஏத்த வேண்டிய ஆளே எம்எல்ஏ முதலாளா இருக்கணும். ஆனா இது ஆளுங்கட்சி மேட்டருமா, இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி போலீஸை வான் பண்றாரு பிரபாகர் ராஜா. இது எப்ப நடக்குது? கடந்த ஆட்சியில நான் சொல்றேன். நீங்க நியூஸ் போட்டாலே, இன்னும் நீங்க கூகுள்ல போட்டாலே வந்துடும் செய்தியா. நம்ம ஏதோ கட்டமைச்சோ இல்ல பொய்யான செய்தியோ சொல்லல, நீங்க யூடியூப்ல போட்டாலே வந்துடும். 2 பெண் காவலருக்கு 2 திமுக நிர்வாகிகள் பாலியல் தொல்லை. இப்ப சமீபத்துல நடந்தது. அதை விடுங்க, 25 ஆட்சியில திமுக இருக்கிற போதே விமானத்துல பணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, திமுக கவுன்சிலர் கைது. இது யாரு? நான் இது இப்ப நடந்தது நான் சொல்ல வரேன். அப்ப இது என்ன கட்டமைக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஜென்சிகிட் மீட்டிங்கிறது ஆரோக்கியமா நம்ம பாக்குறதா இல்ல ஆபத்தா பாக்குறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நீங்க எதை கட்டமைக்க போறீங்க அதுதான் நம்ம சொல்ல வரோம். இப்ப நீங்க இவ்வளவு வரலாறு திமுகல இருக்கிறப்ப எப்படி இந்த அம்மா வந்து தமிழ்நாடு வந்து யூபியா மாறிடுச்சுன்னு சொல்ல முடியும்? அப்ப ஜென்சிகிட் மீட்டிங்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப தாவேகாவுக்கு எதிராக ஒரு சதியை நிகழ்த்த போறாங்கன்னு நம்ம சொல்லுவோம். இவ்வளவு வரலாறு திமுகவுக்கு எதிராக இருக்கு. இப்ப பாலியல் குற்றவாளி திமுக இல்லையா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அதிமுக இல்லையா இருக்காங்க. இப்போ திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் உள்ள வேறுபாடு நான் சொல்றேன். இன்னைக்கு சமீபத்துல நீங்க ஒரு விவசாயி கிட்ட போயிட்டு தாவேகாவுடைய இணைச் செயலாளர், மாவட்ட இணைச் செயலாளர் லஞ்சம் கேட்டதாக ஒரு வீடியோ வந்துச்சு. 24 மணி நேரத்துக்குள்ள அவரை கட்சியில இருந்து தாவேகா நீக்கிடுச்சு. உங்களால நீக்க முடியுமா திமுகனால? கேள்வி வருது இல்ல. அதிமுகனால அதை செய்ய முடியுமா? பிரபாகர் ராஜாவை நீங்க அன்னைக்கு நீக்கி இருக்கணும்ல. இன்னைக்கு தனியார் பள்ளியில
தனியார் பள்ளி சங்கத்தை சேர்ந்த திமுகவை சேர்ந்த ஒரு பிரபலமான நபரு பல கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்காரு, நான் பர்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லி. அவர் ஸ்டாலின் பக்கத்துல இருக்கக்கூடிய போட்டோலாம் இன்னைக்கு வெளியே வருது, விகடன் பத்திரிகையில அந்த செய்தியா வெளியே வருது. இப்ப இன்ன வரைக்குமே திமுக அவரை கட்சியில இருந்து நீக்கலையே. ஆனா தாவேக்கா அதை பண்றாங்கல்ல. இன்னைக்கு சோழிங்கநல்லூர் எம்எல்ஏவா இருக்கட்டும், பாலியல் தொல்லை, உடனே கட்சியில இருந்து நிக்கிறாங்க, எஃப்ஐஆர் போட சொல்றாங்கம்மா, முதல் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண சொல்றாங்க. திமுக அதை பண்ண முடியுமா, அதிமுக அதை பண்ண முடியுமா, கேள்விக்குறியா இருக்கு. அப்ப இதெல்லாம் மாற்றம் தானே. இதெல்லாம் நீங்க எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க மக்கள்கிட்ட? அப்ப எதிர்மறை விமர்சனங்களை கொண்டு போய் சேர்க்க போறீங்களா? இது ஒரு ஆரோக்கியமான அரசியல தாவேக்கா பண்ணும்போது தாவேக்காவுக்கு எதிராக ஒரு சதியை கட்டமைக்கிறாங்க அப்படின்னா தாவேக்கானால அந்த வேலைகளை செய்ய முடியாது, முடக்க பாக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் செய்யக்கூடிய வேலைகளை தாண்டி என் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை நான் பதிலடி கொடுக்கணும்னா இந்த அரசாங்க வேலைகள் நின்று போயிடும். இங்க பாதிக்கப்படுறது வந்து விஜயோ இல்ல தாவேக்காவோ கிடையாது, பாதிக்கப்படக்கூடியது மக்கள். அப்ப நீங்க மீண்டும் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல இந்த மக்களை வந்து பிளவுபடுத்த பாக்குறீங்களா, இல்ல மக்களை இந்த ரோட்ல வந்து ஒன்று சேர்க்க போறீங்களா? இது நீங்க யாருக்கு எதிராக செய்ய போறீங்கிறது தான் கேள்வி. நீங்க செய்யறது எல்லாமே மக்களுக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப எப்படி நீங்க மக்கள்கிட்ட அடுத்த முறை போய் எப்படி வாக்களிப்பீங்க? அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை திமுக எடுத்திருக்குன்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு ஆர் ராசா வந்து ஒரு போராட்டம் பண்றாரு, கூச்சமே இல்லையா, வெக்கமே இல்லையா அமைச்சர்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகளை அவர் முன்னெடுக்கிறப்ப நமக்கு அங்க ஒரு ஆபத்தான அரசியல் நான் சொல்ல வரேன். அப்ப ஆர் ராசாவை ஏன் திமுக தலைவர் இது வரைக்கும் கண்டிக்கல? தாமோ அன்பரசன் நாயே பேயே கொள்ளக்காரன் சொல்லி தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களை பேசுறாரு, அமைச்சர்களை பேசுறாரு. அப்ப நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்புறம் ஏன் திமுக இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? இதுதான் நீங்க சொல்லக்கூடிய சமூக நீதி அரசா? இதுதான் நீங்க சொல்லக்கூடிய மக்கள் கட்சின்னு சொல்றீங்களே, திமுக வந்து மக்களுக்கான கட்சின்னு சொல்றீங்க, 200 வெல்வோம்னு சொன்னீங்களே, இதனாலதான் நீங்க வெல்லாம இருக்கீங்க. இப்ப ஆர் ராசா பேசுறப்ப அமைச்சர்களுக்கு கூச்சம் இல்லை, அமைச்சர் வாங்கின கட்சிகளுக்கும் கூச்சம் இல்லைங்கிற கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், விசிகா வந்து ஒரு தலைவருக்காக இன்னைக்கு வளர்ந்த ஒரு கட்சியை நம்ம பார்க்கணும். திருமாவளவனோட அவர்களுடைய உழைப்புங்கிறத நாங்க பத்திரிகையாளர் இருக்கிறப்ப, பணியில இருக்கிறப்ப, களத்துல நாங்க ரிப்போர்ட்டரா இருந்து பணி செய்யக்கூடியப்ப திருமாவளவன்ட்டு ஏகப்பட்ட கேள்விகளை நானே கேட்டிருக்கேன். சிஏஎன்ஆர்சி போராட்டங்களா இருக்கட்டும், இன்னும் பல போராட்டங்களா இருக்கட்டும், சமூக நீதிக்கான போராட்டங்களும் எல்லாத்திலயுமே அந்த தலைவர் வந்து முன்னாடி வருவாரு. அந்த தலைவரும் அந்த தலைவரை சேர்ந்த ஒரு சமுதாயமும் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல அமரணும்னு சொல்லி ஒரு பெரிய கனவோட இருக்காங்கல்ல, அந்த லட்சியத்தை 50 வருஷமா நீங்க செய்யாம ஒரு அடக்குமுறைக்குள்ள நீங்க விசிகா வச்சிருந்தீங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? கூச்சம் இல்லையா, வெக்கம் இல்லையான்னு திமுக கேட்க தோணுதா இல்லையா? அது ஆர் ராசாவை அவரே கண்ணாடி பார்த்து இந்த கேள்வி அவரே கேட்டுக்கணும். அப்ப நீங்க எப்படிப்பட்ட ஒரு தலைவனுடைய கட்சியை எப்படி நீங்க பொது மேடையில 200, 2000, 3000 இளைஞர்கள் இருக்காங்க நீங்க அந்த பொதுக்கூட்டத்துல சொல்றீங்க? அப்ப அந்த இளைஞர்கள்ட்ட நீங்க திருமாவளவனை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்க, விசிகாவை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு அமைச்சர் வந்து எஸ்சியாமா நீ அப்படின்னு கேட்கிறாரு பொது மேடையில. ஆமா, நீங்க இன்னைக்கு ஓசி பஸ்ல போறீங்கன்னு சொன்னது யாரு? அமைச்சர். அவர் அந்த கட்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர். அவரை ஏன்பா நீங்க கட்சியில இருந்து தூக்கல? அப்ப அவருக்கு கூச்சம் இல்லையா, வெக்கம் இல்லையா? திமுக ஸ்டாலினுக்கு வெக்கம் இல்லையா? இதெல்லாம் கேட்க வேண்டிய இடம்னா ஸ்டாலின் அவர்களுடைய வீடும் அறிவாலயுடைய வாசலும் பொது மேடை கிடையாது. ஆர்எஸ்ஆவுக்கு தெரியல, அதை நம்ம சொல்ல வரோம். அப்ப நீங்க இப்படி ஒரு வெக்கம் இல்லாத கூச்சம் இல்லாத நபர்களை கட்சியில வச்சு நீங்க 5 வருஷம் ஆட்சியை நடத்திருக்கீங்க அப்படின்னா, 50-60 வருடமாக திராவிட கட்சி நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வெக்கம் இல்லையா, கூச்சம் இல்லையான்னு கேட்கணும். அதுதான் நம்ம சொல்ல வரோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல இப்ப என்ன பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு பிரச்சனை இன்ன வரைக்கும் மாறாமையே இருக்குப்பா அப்படின்னா என்ன பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க? நம்ம பெருசா பாக்குறது வந்து கரப்ஷன் தான். கரப்ஷன் கண்டிப்பா. இப்ப எந்த ஒரு எப்படி கடந்த ஆட்சியில நான் சொல்றேன், நான் திமுகவோ அதிமுகவோ சொல்லல, கடந்த 50-60 ஆண்டு காலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு அரசு துறையில அந்த கட்சியை சேர்ந்து இல்ல அந்த கட்சியின் லாபத்தோட அவர் அரசு பணிக்கு வந்திருக்கலாம், இல்ல அந்த கட்சியினுடைய குடும்ப பின்னணியோட அவர் அரசு பணிக்கு வந்திருக்கலாம். இப்ப அந்த மாதிரி நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கட்சியோட மாவட்ட நிர்வாகியோ இல்ல மாநில நிர்வாகியோட தொடர்புல இருப்பாங்க. ஒரு சிம்பிளான நடந்த சில விஷயங்களை சொல்றேன்னா, இப்போ அவர் வந்து ஒரு இடம் பிரச்சனையாக இருக்கட்டும், நிலம் பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த நிலம் சும்மாவே கிடக்கும். ஆனா அதை திமுகவை சேர்ந்தவோ அதிமுகவை சேர்ந்த நபரோ அதை அரசு துறை சார்ந்த அரசு பணியில இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இன்டிமேட் கொடுப்பாங்க. இந்த இடம் சும்மாவே கிடக்கியா, இதை யாரோடது பாரு, ஒரு நோட்டீஸ் அனுப்பு, இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாயான்னு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய சூழல் இருக்கு. கடந்த ஆட்சி காலங்களில் இருந்துச்சு, அதுக்கு முன்பு இருந்துச்சு, அதுக்கு நானே சாட்சியா கூட வரேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட சூழல்லாம் இருக்கு. இப்ப இவங்க வந்து தூண்டி விடுவாங்க அரசு பணியில இருக்கக்கூடியவங்க. அந்த அரசு பணி அவர் அந்த கட்சியை சார்ந்துதான் அவருக்கு கிடைச்சிருக்கும், இல்ல அந்த கட்சியினுடைய ஏதாவது ஒரு லாபத்தின் நோக்கத்தோட அவர் அந்த பணிக்கு வந்திருக்கலாம். அப்ப அவர் அந்த கட்சிக்கு விசுவாசமாங்க அந்த அரசு துறையில அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, சொன்ன உடனே வருமானத்திற்காக, சம்பளம் வேற,
ஆனா பிம்பலம் தான் நமக்கு முக்கியம்னு நிறைய அரசு துறை அதிகாரிகள் இருக்காங்க. அப்போ அந்த இடத்தினுடைய நோட்டீஸ் எடுத்து அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி வாங்க இந்த இடம் யாரோடது ஏன் கிடக்கு இந்த ரெக்கார்ட்லாம் எடுப்பாங்க. இப்போ எடுத்து இதை ஒரு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய சூழல் இருக்குல்ல, இதுதான் கரப்ஷன். ஸோ இந்த நிலை மாறணும்னு நான் சொல்ல வரேன். கரப்ஷனுங்கிறது இதுதான். ஒரு பேசிக்காக உங்களுக்கு ஒரு சாம்பிள் சொல்லிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திருச்சியில் ஒரு 2 வருஷமா வந்து ஒரு சொந்த இடம் அவருக்கு கட்டுறதுக்கான ஒரு பர்மிஷனோ எதுக்கோ கொடுத்துருக்காரு. பட்டா மாறுதல் தான் நினைக்கிறேன். அது வந்து அவருக்கு வந்து 1 வருஷமா இருக்கு. கிட்டத்தட்ட கமிஷன் மட்டும் எவ்வளவு கேட்டாங்க தெரியுமா? 50 லட்சம் கமிஷன் மட்டும். கடந்த ஆட்சியில நான் சொல்றேன் 24 to 25 வரைக்கும் 50 லட்ச ரூபா கிடைச்சாங்க. இப்ப தாவேகா அரசு வந்த உடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்தீங்கன்னா இதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. 50 லட்ச ரூபா லஞ்சம் கேட்டாங்க ஒரு அரசு. இன்னைக்கு தாவேகா அரசு வந்தோடனே பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வந்து டோட்டலா ஆன்லைன் கொண்டு வராரு. அதுல கடந்த வருடங்கள்ல கிடப்புல இருக்கக்கூடியவங்களை இமிடியேட்டா அதை ஆக்ஷன் எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்ப எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவருக்கு பட்டா மாறிடுச்சுன்னு மெசேஜ் வருதான் டிஎன் ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்ல. அப்ப இது மாற்றம் தானே. 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட அரசு இங்க இன்னைக்கு 1 ரூபாய் செலவு இல்லாம அவருக்கு மாற்றம். அவர் தூங்கிட்டு இருக்காரு, பார்த்தா மதியான நேரத்துல மெசேஜ் எதுவும் உங்கள் இடத்திற்கான பட்டம் மாற்றப்பட்டதுன்னு சொல்லி. அப்ப இது மாற்றம் தானே. இந்த கரப்ஷன் தானே தேவை. இந்த கரப்ஷன் இல்லாத தமிழ்நாடு தான் நமக்கு தேவைன்னு நான் சொல்ல வரேன். இப்போ இப்படி இருந்த கரப்ஷன் சூழல் இங்கே மாறி இருக்குல்ல. இப்போ எல்லாமே வெளிப்படையாக கொண்டு வராங்கல்ல. இன்னைக்கு இந்து அறநிலையத்துறையாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டாக செயல்படும் பேச்சுக்கு சொல்லலை, செய்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து அப்போ இருக்க அரசு இப்போ இருக்க அரசுன்னா ஒரு விஷயம் வந்து மெயினாக ஃபாலோ பண்ணுறாங்க. இலவசமாக தரோன்றாங்க. அது வந்து உண்மையாகவே இலவசமாக தரணும்னு நினைக்கிறாங்களா இல்லை ஓட்டுக்காகவோ இதுக்காகவோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க? இல்லை, இலவசம்ங்கிறது அடிப்படையாக வந்து மக்கள் வந்து எனக்கு இலவசம் கொடுக்கல அப்படின்னு எந்த மக்களும் வந்து சாலையில வந்து போராடல. இன்னைக்கு 2500 ரூபா விஜய் அவர்கள் தரேன்னு சொன்னாரு. ஆனா இந்த 2 மாதங்களமா அந்த 1000 ரூபாய் பழைய ஸ்கீமே வந்து போட்டுட்டு இருக்காங்க. 2500 ரூபாய் தரலன்னு மக்கள் எங்கேயாவது போராட்டம் பண்றாங்களா? இல்ல அந்த 2500 ரூபாய் வைத்து தான் அவங்க குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழல் இருக்கா அப்படின்னுங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ மக்களுக்கு இலவசம்ங்கிறது தேவையில்லைங்கிறது இன்னொரு பாட்டு, சில மக்களுக்கு தேவைங்கிறது தேவைப்படுதுங்கிறது இன்னொரு பாட்டு. இப்போ நம்ம 2 விஷயமா நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நீங்க கிராமப்புறங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1000 ரூபாங்கிறது எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னா வார வாரம் சந்தை, உழவர் சந்தை, அந்த மாதிரி சந்தைகள் நடக்கும். கிராமப்புறங்கள்ல நீங்க கேட்டா தெரியும், ஒரு மாவட்டம் தோறும் நடக்கக்கூடிய சந்தைகள்ல இப்போ 1000 ரூபானா அவங்களுக்கு, ஏன்னா அங்க அடிப்படையா விவசாயிகள் வந்து தங்களுடைய அந்த உற்பத்தியான பொருளை கொண்டு வந்து அவங்க விளையிடக்கூடிய பொருளை வந்து அந்த சந்தையில விற்பனை செய்யக்கூடியது தான் அந்த உழவர் சந்தைங்கிற அந்த ஸ்கீம் கொண்டு வந்த பிறகு கலைஞரால அது ரொம்ப வரவேற்கத்தக்கது, இன்னும் வரைக்கும் நடைமுறையில இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து மக்கள்கிட்ட எப்பயுமே பேசப்படும். ஸோ அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அந்த 1000 ரூபாங்கிறது நடுநிலையான குடும்பத்திற்கும் கிடைக்கும், அந்த 1000 ரூபாய் கிடைக்காத சூழல் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் கிடைக்குது இல்ல. அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கிறது தான் மேட்ரு. ஸோ அந்த திட்டம்ங்கிறது, ஒரு அரசின் திட்டம்ங்கிறது எப்படி செயல்படுது, மக்களுக்கு அது எப்படி பலனா இருக்கிறது தான் விஷயம். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் இன்னும் தாவேகா நிறைய பண்ணணும். தாவேகா குறைகள் எங்க இருக்கோ அதை சார்ட் அவுட் பண்ணணும். கடந்த 50 60 ஆண்டு காலங்கள்ல மக்களுக்கு எந்த திட்டம் தேவையில்லாம இருந்துச்சோ அதை முடிச்சிருங்க, தேவை கிடையாது. எந்த திட்டம் தேவையோ அதை அதிகப்படுத்துங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த லஞ்சம், கரப்ஷன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அரசு அதிகாரிகளும் நிம்மதியாக வேலை செய்யக்கூடிய சூழல் இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ ஹாட்டஸ்ட் டாபிக்கா என்ன போயிட்டு இருக்கு? இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க சட்டமன்றத்துல சரி, எல்லா இடத்துலயும் சரி. அது என்ன நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து அடிப்படையா வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் அப்படின்னா மேகதாது அணை விஷயம் தான். ஸோ மேகதாது அணைங்கிறது 50-60 வருடமா வந்து தமிழ்நாட்டுக்கு தீராத ஒரு கனவா இருக்கு. பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கிறாங்க. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எல்லைகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். நம்மளுடைய டிரைவர்ஸ் அடிச்சாங்க, அங்க இருந்த டிரைவர்ஸை இங்க நிறைய அட்டாக் பண்ணாங்க. இந்த மாதிரி சூழல்லாம் நிலவுது இல்லை. இதை எப்படி டிவிகே அரசு கையாள போகுதுங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு. நீங்க ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து நடுவர் நீதிமன்றம் அமைச்சு அதற்கான தீர்வுகளை கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. அப்போ இப்படிப்பட்ட சூழல் வந்து தமிழ்நாட்டில் நிற்கிது. மேகதாது அணையின் மூலமாக தமிழ்நாடு விவசாயிகளுக்கும் தமிழ்நாடுடைய அந்த கரையோர வாழக்கூடிய மக்களுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது ஏராளம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீர்நிலைங்கிறது நம்முடைய விவசாயிகளுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் அத்தியாவசியமான ஒன்று. நீர் இல்லைன்னா இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இந்த விவசாயிகள் சார்ந்த விஷயங்கள்ல தாவேகா அரசு மிக மிக அதிகமான கவனம் செலுத்தணும். அப்போ இதை விஜய் அவர்கள் எப்படி பண்ண போறாருங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. எப்படி இதை சரி பண்ணுவாரு? ஜெயலலிதா முடியாதது, கலைஞர் முடியாததை விஜய் செஞ்சு வராரா ஒரு கேள்வி இருக்கு. நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்கு. தேசிய அளவுல கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. இனி பல மாநிலங்கள்ல அவங்க தோல்வி, பீகாரா இருக்கட்டும், இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியே இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு மம்தா பானர்ஜியே கட்சியில நிற்கக்கூடிய சூழல் இருக்கு. அப்ப காங்கிரஸுக்கு இன்னைக்கு உயிர் கொடுப்பதற்கு ஒரு ஆள் தேவை.
அதுக்கு அது விஜயாக தான் இருப்பாருங்கிறது ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. இன்னைக்கு ராகுலுடைய செயல்பாடுகளும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அவர் கர்நாடகாவுக்கு ஒரு கோவிலுக்கு விசிட் பண்ண வரப்போ சாலை ஓரமெல்லாம் அந்த மக்கள் நின்றுதாங்க. கர்நாடகா மக்களுக்கும் விஜய்க்கு என்னப்பா தொடர்பு? இப்போ அவங்கள வந்து நம்ம கவர்ச்சின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ நீங்க அன்னைக்கு அங்க மக்கள் வந்து அவ்வளோ கூட்டம் நிக்குது. அப்போ அப்படின்னா அவரை ஒரு தலைவரா ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்துட்டாங்க. அவர் ஒரு லீடர். இன்னைக்கு நார்த் இந்தியால மோடியா விஜயாங்கிற பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கு. இன்னைக்கு நீங்க முதல்ல ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க, சார் இன்னைக்கு ஆந்திரா மொழி கர்நாடகா மொழி எல்லாத்தையும் டப் பண்ணி கொண்டு போறாங்க சார்னா, இந்த அரசியலை தான் விஜய் சைலண்டா பண்றாருன்னு நான் பாக்குறேன். தேசிய அரசியல தாவேக்கா ஒரு பக்கம் கையில் எடுத்துருந்துச்சுன்னு நான் பாக்குறேன். அப்ப காங்கிரஸுக்கு உயிர் கொடுப்பதற்கு ஒரு ஆள் தேவை, அது விஜயாக இருப்பாருங்கிறத காங்கிரஸ் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 எல்லை உள்ள மாநிலங்களுக்கு ஒரு தலைவர் தேவை. அப்போ அந்த தலைவர் யார் அப்படிங்கிறப்ப விஜயை தான் ப்ரொஜெக்ட் பண்ண போகுது காங்கிரஸ். இப்போ காங்கிரஸுக்கு உயிர் கொடுப்பதற்கு விஜய் தேவை அப்படின்னா விஜயோட தேவையும் காங்கிரஸ் பூர்த்தி செய்யணும்ல. அப்போ கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு விஜய் ஒரு கோரிக்கை வைத்தாருன்னா அதை காங்கிரஸ் செய்யாமல் இருக்குமா? கண்டிப்பாக செஞ்சுதானே ஆகும். ஸோ அதை இப்படியும் ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய வழி இருக்குன்னு நான் ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறேன். ஒருவேளை காங்கிரஸ் மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி கட்டில் அமருது அப்படின்னா நிச்சயமா விஜயுடைய கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்காம இருக்க முடியுமா? ஓகே சார், அதே மாதிரி மக்கள் ஆட்சியா மன்னர் ஆட்சியா எது சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் ஆட்சி தான்மா எப்பயுமே சிறந்தது. டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டுங்கிறது மக்கள் வந்து தன்னுடைய தேவை இருக்கும்போது அது அரசாங்கத்தின் மீதும் கேள்வி கேட்கணும். இன்னைக்கு ஜாதிய ஒடுக்குமுறை, இன்னைக்கு பட்டியலினத்துடைய ஒடுக்குமுறைங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிக அளவுல இருந்துச்சு. கடந்த ஆட்சிகள் அதிக அளவுல இருந்துச்சு. இன்னைக்கு அது உடைக்கப்பட்டிருக்குன்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு நீங்க தாவேக்காவுடைய விஜய் அவர்கள் ஒரு தொகுதிக்கு இன்னைக்கு போனாருன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நின்னாங்கல்ல, நீ எந்த ஜாதிடா என் பக்கத்துல வந்து நிக்கிறேன்னு யாராவது கேட்டாங்களா? நீ எந்த மதம்டா என் பக்கத்துல வந்து நிக்கிறேன்னு கேட்டாங்களா? இன்னைக்கு அதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குல்ல, அதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குல்ல. அப்ப அந்த ஜாதிய ஆதிக்கம், அந்த மதத்தின் ஆதிக்கம் உடைக்கப்பட்ட ஒரு ஆட்சி தானே இன்னைக்கு நடக்குது. அப்ப இது மக்களுடைய ஆட்சி தானே. அப்ப இது மக்களாட்சி தானே. இன்னைக்கு எஸ்சி, பிசி, எஸ்சி, எம்பிசிலாம் ஒன்று சேருவாங்களா? ஒன்று சேரக்கூடாதுன்னு ஒரு அரசியல் நடந்துச்சு. எங்க அவன் ஒண்ணு சேர்ந்தானா நம்மள கேள்வி கேட்பானுங்கிற ஒரு அரசியல் நடந்துச்சு. இன்னைக்கு அவன்லாம் சேர்ந்து போய் இன்னைக்கு ஓட்டு கேட்டான், விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி. அப்ப இது மக்களாட்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டா தான் நம்ம பார்க்கணும். ஸோ ரொம்ப நன்றி சார், எங்களுக்காக இவ்வளோ பாலிடிக்ஸ் வந்து பேசியிருக்கேன். எங்களுக்கே தெரியல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த காவேரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி எங்கள் அஞ்சு மீடியா சார்பாக. நன்றி, தேங்க்யூ சார். நேர்காணலுக்கு நீங்கள் அழைத்ததற்கும் உங்களுடைய அந்த ஊடகத்தை அஞ்சு மீடியாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீங்கள் போகணும். மக்களுடைய பிரச்சனையை என்ன மக்களுக்கு தேவைங்கிறத அந்த கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் பார்க்குறேன். நன்றி. நன்றி சார்.